அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன். குரு தோஷம் அப்படின்னும் சொல்லலாம். குரு கர்மா சொல்லலாம். இது ஏன் நான் இதுலேருந்து ஆரம்பிக்கிறேன், சூரியன்லேருந்து ஆரம்பிக்கல, இல்ல சந்திரன்லேருந்து ஆரம்பிக்கல. ஏன்னா அந்த லைனில் தானே வரும். ஞாயிறு, திங்கள், செவ்வாயின்னு சொல்லிட்டு. அப்போ ஏன் இன்பிட்வீனில் இருக்கிற குரு தோஷத்தை நான் எடுக்கிறேன் அப்படின்னா, எனக்கு குரு தோஷம் இருக்குது. அந்த குரு தோஷம் இருக்குதுன்றதெல்லாம் இல்லாமல், லைஃப்பில் நடக்கிற ரொம்ப நாள் ஆன்மீக ஒரு புரிதலில் ஒரு ஆராய்ச்சி மாதிரின்னு வச்சுக்கலாம். ஆனால் எனக்கு அது ஆராய்ச்சின்னு சொல்கிறதுக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை. நிறைய அமானுஷ்ய விஷயங்களும், நிறைய விஷயங்கள நான் கண்டுபிடிச்சி எழுதி நோட் பண்ணி வைக்கிறேன். ஆனால் அதுக்கு சரியான விளக்கம் கிடைக்கல. ஆனால் அதுக்கு அற்புதமான விளக்கம் எனக்கு கிடைச்சதுக்கு மெயின் காரணம் என்னான்னா, டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜி விஷால் அவர்களால் தான். அது என்னென்னா, அவரை வீடியோனே பார்க்கறதுக்கு முன்னாடி, அவர் இந்த மாதிரி டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜின்னு சொல்லிட்டு ஸ்டாருங்கள பற்றி சொல்கிறாருன்ற விஷயத்துக்கே தெரியறதுக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே இப்போ குறிப்பிட்ட பெயர்களால் குறிப்பிட்ட பெயர் ஆனால் அவர் நட்சத்திரங்களை வச்சு சொல்கிற விஷயங்களை வச்சு தான் கண்டுபிடிச்சேன். இப்போ அவர் பெயர்களை கூட சொல்கிறாரு. ஆனால் குறிப்பிட்ட பெயர்கள் மூலமாக நமக்கு வாழ்க்கையில் பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்திருக்கும் பாருங்கள். ஒரு பெரிய விஷயமே நம்ம ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம். அந்த இன்டர்வியூக்குள்ள நம்மள ஒருத்தர் போக விடாமல் பண்ணிவிட்டு அதே வேலையை அவங்க கிடைக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டா எப்படி இருக்கும் உங்களுக்கு? அந்த மாதிரி அதெல்லாம் ஏன் அது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னா, அது அவ்வளோ பெரிய வலிகளை கொடுக்கின்ற வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கை வைக்கின்ற விஷயமா அது இருக்குது. அதில் நான் பார்த்துக்கிட்டே வர விஷயங்கள் எல்லாமே நான் ஏன் இப்படி இருக்குது, ஏன் இப்படி இருக்குது? இந்த பெயர்களை கொண்டவர்களை மட்டுமே நம்ம ரொம்ப நம்மளுக்கு நல்லது பண்ணுறவங்களும் அந்த பெயரில் இருக்கிறாங்க. ரொம்ப கெட்டது பண்ணுறவங்களும் அதே பெயரில் இருக்கிறாங்க. சில சமயத்தில் சேம் பர்சனால் அவங்களுக்கு தெரியாமல் எனக்கு ஒரு நல்லது நடக்குது. இல்லை சேம் பர்சனால் அவங்களுக்கு தெரிஞ்சு ஆனால் இந்த ஒரு விஷயம் மட்டும் நான் பர்டிகுலராக கண்டுபிடிச்சது என்னென்னா, அப்படியே போன ஜென்மத்தினுடைய பகையை உள்ளே வச்சுக்கிட்டு இந்த ஜென்மத்தில் நமக்கான எதிரியாக இந்த குரு தோஷத்துக்கு எதிர்ப்பான நட்சத்திரங்களை கொண்ட இதுலேயே பிறந்து இருக்கிறவங்க தான் இந்தளவுக்கு டெப்த்து என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கே தெரியாமல் அவங்க நம்மளை அடிக்கிறாங்க. அவங்களுக்கு உள்ள ஒரு ஆத்மா உட்காந்துட்ருக்கு. அந்த ஆத்மா என்ன பண்ணுதுன்னா, அவங்களுக்கே தெரியாமல் இந்த குரு தோஷம் கொண்டவர்கள அடிக்குது அப்படின்றத நான் சின்ன வயசுலேருந்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி புரிஞ்சு எழுதி அதை நோண்டி பார்த்துக்கிட்டு இருந்த சமயத்தில் தான் இவர் சொல்கிறாரு இந்த மாதிரி இதுக்கு காரணம்னு. அதில் இது குரு தோஷம்னு சொல்லலாம், குரு கர்மான்னு சொல்லலாம். அதில் இந்த மிருகசீரிஷம், ஹஸ்தம், உத்திராட நட்சத்திரம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுமே குரு தோஷத்தை உடையவர்கள். சரி, இந்த குரு தோஷத்தை உடையவர்கள் எந்த மாதிரிலாம் நீங்கள் அஃபெக்ட் ஆகிருப்பீங்கன்னு சொன்னால், தயவு செஞ்சு இந்த நட்சத்திரக்காரர்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் நான் சொல்கிறது, நான் பேசுகிறது கொஞ்சம் கவனிக்கத்தோடு உங்களுக்கு நல்லதும் சொல்கிறேன். நீங்கள் எந்த சித்தர்களை வணங்கினால் மிக அற்புதங்கள் உங்களுக்கு நடக்கும்னு சொல்கிறேன். சும்மா சொல்லலை, நான் அனுபவித்து பார்த்து எனக்கு கடவுளாக அந்த அருளை கொடுத்து, ஏன் அந்த கடவுள்கிட்ட போகும்போது எனக்கு அற்புதங்கள் நடந்ததுன்றதுக்கு காரணம் எனக்கு இந்த கர்மா தான் காரணம். அந்த நட்சத்திரங்களுக்கு சம்பந்தப்பட்ட சித்தர்கள் அவங்க. ஆனால் இதை நான் வேறு மாதிரி ஒரு வீடியோவாக போட்டேன் இதுக்கு முன்னாடி. நீங்கள் லைஃப்பில் எப்போவுமே யாராவது ஒருத்தர் உங்களுக்கு பெரிய பிரச்சனை தரவங்க ஒருத்தர் இருந்தாங்கன்னா, தொடர்ந்து எங்கேஜ்லேருந்தோ இல்லை தொடர்ந்து வருஷக்கணக்காக பிரச்சனை ஒருத்தருக்கு வந்ததுன்னா, அவங்களுடைய நட்சத்திரம் என்னான்னு பார்த்து அந்த நட்சத்திரத்துக்குரிய சித்திரை வணங்குங்க, அப்போ உங்கள் வாழ்க்கையே மாறும்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் அப்போதுலேருந்து நான் உங்களுக்கு முக்கியமாக சொல்லிக்கிட்டே இருந்தேன், நான் ஒரு வீடியோ போடுவேன். ஒவ்வொரு தோஷம், குரு தோஷம், புத தோஷம், இல்லைன்னா குரு கர்மா, புதன் கர்மா, சூரிய கர்மா, சந்திர கர்மா, அதில் எத்தனை என்ன நட்சத்திரம், அந்த நட்சத்திரக்காரங்கள்லாம் எந்த நட்சத்திரத்துக்காரர்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கிறதோடு இல்லாமல் அவங்கள எப்படி பார்க்கணும், அந்த நட்சத்திரக்காரங்களே ஒதுக்கி வச்சிடணுமா, இல்லை அந்த நட்சத்திரத்துக்கு சம்மந்தப்பட்ட கடவுளையோ அல்லது சித்தர்களையோ வணங்குறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு நான் ஃப்யூச்சரில் வீடியோ போடுவேன்னு ஒரு வருஷமாக சொல்லிட்டு இருந்தேன். அதை தான் இப்போ நான் போடுறேன். எப்படி பிளேலிஸ்ட் போடுவேன், இதில் பார்ட் 1 பார்ட் 2 போடுவேன். அதாவது தோஷம் கர்மா, கிரகங்கள் தோஷம் கர்மா நீங்கள் அப்படின்னு பிளேலிஸ்ட் போடுறேன். தோஷம் ஏன்னா சில பேர் அதை தோஷம்னு சொல்லுவாங்க, சில பேர் அதை கர்மான்னு சொல்லுவாங்க. அதனால் தோஷம் கர்ம வினைகள் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்கெட்டில் நட்சத்திரம் கிரகங்கள் போடுறேன். ஏன்னா இதில் கிரகம் சம்மந்தப்படுகிறது, நீங்கள் அந்த நட்சத்திரங்களோடு சம்மந்தப்படுறீங்க. அதனால் அந்த பிளேலிஸ்ட்டில் 1 2 3 போடுறேன். இப்போ குருதோஷம் தொடங்கிறேன் நான். என்ன நடந்ததுன்னா, ஒரு பெரிய வாழ்க்கையில் கஷ்டமான ஒரு விஷயத்தை எனக்கு கொடுத்தவங்களுடைய பெயர்கள் தான் நான் கண்டுபிடிச்சினே தவிர,
அந்த பெயர்களுக்கு உள்ள இந்த நட்சத்திரம் இருந்ததுன்ற விஷயத்தை இப்போ 2 வருஷமா விஷால் அவர்கள் சொன்ன அந்த டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜி சொன்னது, ஆமாம் அந்த மாதிரி நட்சத்திரங்கள் தான் எனக்கு பிரச்சனையாக இருக்கின்றது. அதாவது எந்த நட்சத்திரங்கள்னா, விசாக நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், பூரட்டாதி. இந்த குருதோஷத்தை உடைய மிருகசீரிஷம், அஸ்தம், உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில் மிகுந்த நன்மையாக இருந்தாலும் சரி, அல்லது மிகுந்த பெரிய பெரிய துரோகம் அல்லது கொடூரமாக நம்ம மனதை நோகடிக்கிற விஷயமாக இருக்கின்ற எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். எக்ஸ்ட்ரீம் நல்லது இருக்கும், இல்லை எக்ஸ்ட்ரீம் கெட்டதாக இருக்கும். யாருன்னா விசாக நட்சத்திரக்காரர்களாலும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களாலும், விசாக நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், இன்னொரு நட்சத்திரம் வந்து ஒட்டன்சத்திர ராமசாமி சித்தர் வந்து விசாகம், இவரது வந்து ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமி வந்து பூரட்டாதி நட்சத்திரம், கனகம்பட்டி பழனிசாமி ஐயா வந்து புனர்பூச நட்சத்திரம். இந்த புனர்பூசம், விசாகம், புரட்டாதி இந்த 3 நட்சத்திரத்தை கொண்ட மனிதர்கள் உங்களை சுற்றியே இருப்பாங்க. உங்கள் ஹஸ்பண்டாக கூட இருக்கலாம், உங்கள் ஒய்ஃபாக கூட இருக்கலாம், உங்கள் குழந்தையாக கூட இருக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, குருன்றது வந்து உங்களுக்கு வந்து குரு அதிபதியாக கொண்ட 2 ராசி இருக்குதுல்ல, தனுசு, மீனம். இது 2மே குருவை அதிபதியாக கொண்டது. குரு தோஷம் இல்லைங்களா? அதனால் தனுசு ராசி, மீனம் 2மே குருவை அதிபதியாக கொண்டதுனால, இப்போ இந்த லிஸ்ட்டில் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இதுக்கு புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் கூட தனுசு ராசி, தனுசு லக்னம், மீன ராசி, மீன லக்னம், இவங்களையும் நீங்கள் இதில் சேர்த்துக்கணும் இந்த லிஸ்ட்டில். அதாவது இந்த 5 நபர்களால் தான் உங்களுக்கு வந்து மிகுந்த நல்லதும் அல்லது கெட்டதும் நடக்கும்ன்றது. இப்போது அதுக்கு உரிய சித்தர்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ விசாக நட்சத்திரத்துக்கு வெறும் ஒட்டன்சத்திர ராமசாமி மட்டும்தான் இருக்கிறாருன்னா இல்லை, அந்த 18 சித்தர்கள்லேயே கூட உங்களுக்கு இதில் வருவாங்க. புனர்பூச நட்சத்திரத்துக்கு இதுலேயே ரமண மகரிஷி கூட புனர்பூச நட்சத்திரம் தான். இன்னொரு விஷயம் தெரியுங்களா, இப்போ ரீசண்டாக இப்போ இந்த ஒரு லாஸ்ட் 1 இயரில் புனர்பூச நட்சத்திரத்தை கொண்ட ஒரு நபரை நான் சந்தித்தேன். அவங்க வந்து ஒரு பெரிய ஹெல்ப்பு எனக்கு பண்ணாங்க. அதே புனர்பூச நட்சத்திரம், ஏன்னா குருகர்மா எனக்கு இருக்குது, அதே புனர்பூச நட்சத்திரத்தில் எனக்கு ரொம்ப க்ளோஸ் உறவு. ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய அவமானத்தை நான் சந்தித்தேன்னா அந்த புனர்பூச நட்சத்திரத்தினால்தான். அதனால தான் குருகர்மாவையே நான் ஃபஸ்ட்டு எடுக்கிறேன். எனக்கு எக்ஸாம்பிளுக்கு இருக்குது நிறைய, நானே பார்த்தது இருக்குது நிறைய எனக்கு. ஆனால் இதில் அவர் சொல்லாத ஒரு விஷயம் இப்போ அவர் பெயர்களை சொல்கிறாரு. இதில் சொல்லாத, நான் முதல்ல நட்சத்திரத்தை வச்சு கவனிக்கலை, பெயர் தான் நிறைய மீட் ஆச்சு எனக்கு. அந்த பெயர்களை கொண்டவர்களால் மிகுந்த நல்லதோ கெட்டதோ நடக்கிற மாதிரி அந்த பெயர் அடிக்கடி நான் எங்கே போனாலும் பார்ப்பேன். வெளியில் போனால் கூட பஸ் மேலே அந்த பேர் போட்டிருக்கோம், இல்லைன்னா வந்து நான் எதனா ஒரு பெரிய எங்கேயாவது அந்த பேரை பார்க்கலாம், போஸ்டர்லேயோ. இல்லை நான் சினிமாவே பார்த்துட்டுருக்குறேன், இன்றைக்கி ஏதோ எனக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னா சினிமாவில் நடிக்கிறவங்க பேரோ, இல்லை அந்த சினிமாவில் வர அந்த முன்னாடி போகும் பார்த்தீங்களா பேருங்கள்லாம், அதில் 4-5 பேர் வந்து கூட இன்னொரு பேர் சேர்த்து போகும் உங்களுக்கு. அந்த பேரை நான் பார்த்துருவேன். சில பேர் 2 பேராக இருக்கும் பார்த்தீங்களா, அதில் ஒரு இதுவும் என் கண்ணில் பார்த்துற மாதிரி ஆகிடும் அது அன்றைக்கி. அதாவது அந்த பேரை நான் அடிக்கடி பார்க்குறேன் அப்படின்னாலே அந்த 2 நாளில் ஒரு பெரிய நல்லதோ இல்லைன்னா கெட்டதோ நடக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு. அதனால தான் நம்ம வந்து இந்த நட்சத்திரக்காரர்களையோ இந்த குருதோஷம் கொண்டவங்க, அந்த மீனராசி, தனுசு ராசி கொண்டவர்களை நீ வந்து இவங்களால நம்மளுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்கள விட்டு நீ வெளியே போக முடியாது. அவங்களுடைய பெயர்களை கொண்டோ, உங்கள் உறவுகள்லேயே அவங்கள பெயர் கொண்டு, நான் சொல்கிற அந்த 5 பேருடைய பெயர்களை கொண்டு நீங்கள் மீட் பண்ணுறீங்கனாலே நீங்கள் வந்து 2த்தையும் எதிர்பார்த்து பண்ணலாம். அவங்கள விட்டு ஓடவே முடியாது நீங்கள் எப்பவுமே. ஏன்னா அவங்க மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்குதா இருக்கலாம், இல்லை அவங்க மூலமாக தான் ஏதோ ஒரு பிரச்சனை வரதா இருக்கலாம். ஆனால் இந்த பிரச்சனை வருதுன்றது போகுதுன்றதெல்லாம் யாரும் கவனிக்க போகிறதில்ல. ஆனால் இப்போ நான் சொல்கிற மாதிரி இந்த சித்தர்களை இப்போதைக்கு நான் இந்த சித்தர்களை குறித்து வச்சுருக்கேன். ஏன்னா அதை நான் எஃபெக்டிவாக ஃபீல் பண்ணேன். பூரட்டாதி நட்சத்திரத்துக்குரிய ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமியை கடவுளாக பார்த்து, ஏன்னா நிறைய சித்தர்களை ஆல்ரெடி நான் வணங்கிட்டு இருக்கிறதுனால கடவுளுக்கே புரிஞ்சு, உனக்கு இந்த கர்மா இருக்குது, அவர் புரட்டாதி நட்சத்திரம், அதனால் நீ அவர் கும்பிடுன்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி நான் கும்பிட்ட கனகம்பட்டி ஐயா என்ன பண்ணுறாரு, அவராகவே என்ன அவருடைய சித்தர் பீடத்துக்கு, அந்த ஜீவசமாதி இடத்துக்கு கூட்டின்னு போயிடுறார். கூட்டின்னு போகிறதுக்கு முன்னாடியே அதை நான் என்னுடைய பேட்டர்னில் அந்த 369 டைம்ஸ் அவங்கள எழுதுவேன்.
அவங்க பேர் எழுதி முன்னாடி ஓமோ ஸ்ரீயோ போட்டு பின்னாடி போற்றின்னு போட்டு எழுதுவேன். அந்த மாதிரி எழுதும்போது இன் பிட்வீன்லேயே எனக்கு முக்கியமாக தொழில் சம்மந்தமான என் வேலை சம்மந்தமான ஒரு அற்புதமான ஒரு விஷயம் வந்து நடந்தது. அது நடந்ததேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், மறுபடியும் 2 நாள் பொறுத்து இன்னொரு விஷயம் வந்து ஒரு மேஜர் விஷயம் வரும்போது என்ன பண்ணேன், அப்பவும் எழுதலாம் அப்படின்னு வீடியோவும் போட்டேன். உங்களுக்கு எழுதியிருக்கிறது கூட காமிச்சேன். இது பாருங்கள் நான் எழுதினேன். 2 நாளில் மறுபடியும் ஏன் எழுதுறேன்னா, இப்போ தான் அவ்வளோ பெரிய நல்லது நடந்ததேன்னு இப்படி எழுதினேன் பாருங்க அப்படின்னு. அதே மாதிரி ஒட்டன்சத்திரம் ராமசாமி சித்திரம் வந்து விசாக நட்சத்திரன்றதுனால அவரை வணங்கும் போதும் கூட ரொம்ப அற்புதமான சில விஷயங்கள் நடந்தது. அந்த ராமசாமி என்ற பெயரோடு தொடர்பு இருக்கின்ற ஒரு இடத்துக்கு நான் போகிற மாதிரியும், அந்த ராமசாமி என்ற வீட்டில் இருக்கிறவர்கள் மூலமாக எனக்கு சில விஷயங்கள் நடக்கிற மாதிரியும், அப்படி அந்த ராமசாமின்னு பேர் இருக்கிற இன்னொரு இடத்துல வேறு ஒரு 2, 3 இடத்துல அதே ராமசாமி என்ற பேர் இருக்கிற மாதிரியும், அதாவது எப்போ ராமசாமி என்றவரை வணங்க ஆரம்பிச்சனோ, அதுக்கப்புறம் வந்து அந்த ராமசாமி என்ற பேரே. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் விசாக நட்சத்திரம். ஆனால் அந்த ராமசாமி சித்திரை வணங்க ஆரம்பித்த பின்னாடி என்ன ஆகுதுன்னா, நட்சத்திரம் எனக்கு தெரியாது இல்லையா, யார் யாருன்னா நான் கேட்க முடியாது இல்லையா விசாக நட்சத்திரம்னு. அதனால் என்ன ஆச்சுன்னா, ராமசாமின்னு பேர் இருக்கிற இடத்துங்களோடு என்னை கனெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணி விட்டுடுச்சு. நான் போய் அவங்கள விசாரிச்சேன்னா அவங்க விசாகமாக இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் அதில் மூல காரணம் என்னன்னா, அந்த சித்திரை நான் வணங்க ஆரம்பித்தேன் இல்லைங்களா, அதுதான் இதில் தான் நான் விஷால் சார்லேருந்து நான் வித்தியாசப்பட்டு சொல்கிறேன். ஏன்னா அவர் சொல்கிறத அப்படியே காப்பி அடித்து சொல்கிற கணக்கில் வராது இது. அதுக்கு முன்னாடியே நான் உணர்ந்த ஒரு விஷயத்துக்கு அவர் கொடுத்த விளக்கம் மிக எக்ஸாக்டாக எனக்கு அது ஏன் இப்படி நடக்குதுன்றதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு காரணமாக இருந்தது. ஆனால் அந்த நட்சத்திரங்களை கொண்ட சித்தர்களையே வந்து நான் கும்பிட ஆரம்பிச்சிட்டேனானா அதுக்கு காரணம், அதுக்கு முன்னாடி நான் கும்பிட்டுட்டு இருந்த ஒரு சாமியோ, ஒரு விஷ்ணு முருகன் மாதிரி ஒரு கடவுளையோ அல்லது ஒரு சித்தரோ, உனக்கு இந்த கர்மா இருக்குது, நீ இவங்கள கும்பிடு அப்படின்னு அவங்களா வழி பண்ணி என்னை யாருன்னா பேச சொல்லியிருப்பாங்க, வியூவர் பேச சொல்லியிருப்பாங்க. இல்லைன்னா எனக்கா கண்ணில் பட்டிருக்கோம், உங்களுக்கு இது நடக்கணும்னா இந்த சித்திரை கும்பிடுங்கன்னு அன்றைக்கி பார்த்து பாப்பப்பாயிருக்கும் எனக்கு கண்ணில் ஒரு வீடியோ. அவரை வணங்க ஆரம்பித்த அடுத்த செகண்ட் என்ன ஆகும்னா, எனக்கு பர்சனல் லைஃப்பில் ஒரு பெரிய நல்லது நான் வணங்க ஆரம்பிக்கிறதுனாவே அந்த 369 டைம்ஸ் அதை எழுதுவேன். அது ஒரு முறை எழுதி பார்த்தேன் முருகரை. அதுலேருந்து ரொம்ப கடவுளினுடைய ஆன்மீக விஷயம் கனெக்ஷன் நல்லா கிடச்சிதுன்றதுனால அந்த லிகித ஜெபம் அதை பிடிச்சிக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி 108 முறை 1008 முறை எழுதுறது இருந்தது வழக்கில். இந்த 369 எழுத ஆரம்பித்த பின்னாடிச்சுன்னா நல்லா சித்தர்களையும் கடவுள்களையும் நெருங்கிறதுக்கு எனக்கு ரொம்ப அந்த 369 நம்பர் ரொம்ப உதவியாக இருந்தது. அதாவது இப்போல்லாம் நான் சொல்கிறேன் பாருங்க, சரஸ்வதி இதுனா 369 சுப்பம் மேலே போட்டு கீழே உங்கள் வேண்டுதல் எழுதுங்கன்னு. அப்படி இல்லை, 369 முறை ஓம் ஓம் கணக்கம்பட்டி பழனிசாமி போற்றின்னு எழுதுனா 1.5 மணி நேரம் ஆகும். அதனால் ஓம் பழனிசாமி போற்றி அப்படின்னு எழுதுனா ஒரு 30 நிமிஷம் ஆகும். அந்த மாதிரி புனர்பூச நாளில் இப்போ உங்களுக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் ஒட்டன்சத்திரம் ராமசாமி சித்தர் வந்து ராமசாமி சித்தர் போற்றின்னு எழுதுனா போதும். ஒவ்வொரு சித்தர் முன்னாடியும் ஸ்ரீ அல்லது ஓம் போட்டுக்கணும். ராமசாமி சித்தர் போற்றின்னு என்னைக்கு எழுதணும்னா, இது விசாக நட்சத்திரம் அன்றைக்கி எழுதணும். அது முக்கியமாக நீங்கள் நைட்டில் இது வந்து கரெக்டாக காலையில் எழுந்து அப்படிலான்றதில்ல, அந்த நட்சத்திரம் எப்போ முடியுது, எப்போவுமே கேலண்டரில் டெய்லி கேலண்டர் பார்த்தீங்களன்னா முடிகிற நேரம் தான் போட்டிருப்பாங்க. அப்போ தொடங்குகிற நேரம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அதுக்கு முன்னாடி நாள் போயிட்டு நீங்கள் அதுக்கு முன்னாடி நட்சத்திரம் எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்களன்னா அதுலேருந்து தொடங்குதுன்னு அர்த்தம். அப்போது கரெக்டாக அந்த நட்சத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, விசாக நட்சத்திரம் இருக்கிற சமயத்தில் ஓம் இவர் ஒட்டன்சத்திரம் ராமசாமி சித்தர்னு போட வேணாம், ராமசாமி சித்தர் போற்றி அப்படின்னு போட்டால் போதும். ஆனால் மனசில் மட்டும் ஒட்டன்சத்திரம்னு இருக்கணும். ஏன்னா இப்போ கணக்கம்பட்டி பழனிசாமிக்கு ஒரு பழனிசாமியை விட கணக்கம்பட்டி பழனிசாமின்னா தான் அதுக்கு முக்கியம். அது ரொம்ப அதனுடைய பிரதிபலிப்பு, அதனுடைய வைப்ரேஷன் நமக்கு வரத்துக்கு ஃபுல்ஃபில்லாக வரத்துக்கு சத்குரு கணக்கம்பட்டி பழனிசாமின்னா தான் கிடைக்கும். கும்பிடும்போது அப்படி தான் கும்பிடணும். ஆனால் இந்த லிகித ஜபம் எழுதும்போது மைண்டில் ஃபஸ்ட்டு எழுத ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஃபுல் நேம் இருக்கணும் உங்களுக்கு. நீங்கள் ஒட்டன் சத்திரம் ராமசாமி சித்தரை தான் எழுத போகிறோன்னு நினைக்கணும். ஆனால் எழுதும்போது நீங்கள் வந்து ஓம் ராமசாமி சித்தர் போற்றி, இல்லைனா ஸ்ரீ ராமசாமி சித்தர் போற்றி, இல்லைனா ஸ்ரீ ராமசாமி சித்தர் போற்றி அப்படின்னு விசாக நட்சத்திரம் அன்றைக்கி. அதே மாதிரி கனகம்பட்டி பழனிசாமியை புனர்பூசம் நட்சத்திரம் இருக்கிற சமயத்தில், அது நைட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, நைட்டு 9, 10, ஏன்னா 369 முறை எழுதுறதுக்கு ஒரு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆகுதுன்றதுனால முடிஞ்ச வரைக்கும் யாரும் எழுப்பாமல் எழுதுறது ரொம்ப பெஸ்ட்டு. அது எழுதி முடிச்சுட்டு உங்கள் வேண்டுதலையும் பின்னாடி அதுக்கு எழுதலாம். அது உங்கள் வேண்டுதலையும் நீங்கள் 3 முறையோ 6 முறையோ எழுதலாம். உங்கள் வேண்டுதலை அதை எழுதி முடிச்சோடனே அப்படியே எழுதலாம். அதுக்கப்புறம் வந்து ஒன் மோர் வேண்டுதல் கூட எழுதலாம். இல்லைனா ஒரு முக்கிய வேண்டுதலை எழுதிட்டு மற்ற வேண்டுதல்களை வாயில் சொல்லிடலாம். இது வேங்கட சுப்பானந்த சுவாமிக்கு பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கிற சமயத்தில் பண்ணணும். இது இல்லாமல் இதுக்கு தனுசுக்கு
குரு தோஷம் உங்களுக்கு இருக்கிறதுனால தனுசு மீனராசிக்காரர்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அது வந்து அதுக்காக தனுசு ராசிக்காரர்களையும் மீனராசிக்காரர்களையும் நீங்கள் போயிட்டு காலில் விழுங்க அவங்களுக்கு ஆர்த்தி பண்ணுங்கன்னு சொல்லலை. ஆனால் அவர்களை எப்பவுமே உங்களுக்கு வாழ்க்கையில் வராங்கன்னா உங்களுக்கு பெரிய உதவி பண்ணுறதுக்கு கூட வரலாம். இந்த 3 பேர் கூட யாரெல்லாம் நீங்கள் தேடி கண்டுபிடிக்க முடியாது. உங்களுக்கு விசாக நட்சத்திரமோ பூரட்டாதி நட்சத்திரமோ இல்லை புனர்பூச நட்சத்திரத்தில் தேடி கண்டுபிடிக்க முடியாது. தானாகவே வருவாங்க. அவங்க அவங்க உங்கள் லைஃப்பில் இது செக் பண்ணி வேணால் பார்த்துக்கலாம் நீங்கள். அவங்க வந்து பிரச்சனை பண்ணுறாங்கன்னா, ரொம்ப தொடர்ந்து பிரச்சனை நடக்குதுன்னா, நீங்கள் யார் மூலமாக கேட்டு அவங்க நட்சத்திரம் பார்த்தீங்களான்னா, நான் சொன்ன இந்த 3 நட்சத்திரம் இல்லைன்னா மீனராசி மீன லக்னம், இல்லை தனுசு ராசி தனுசு லக்னம் இது இருக்கலாம். இல்லை ரொம்ப நல்லது நடக்குது, அவங்க வந்த பின்னாடி தான் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை ஏற்பட்டதுனாலும், அப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த 3 நட்சத்திரம் இல்லைன்னா மீனராசி மீன லக்னம் இல்லைன்னா தனுசு ராசி தனுசு லக்னம் இருக்கும். இதில் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கர்மா அந்த கர்மா இருக்குதுன்னா, உங்களுக்கு அவங்க கணவன் மனைவியாகவோ அல்லது வயிற்றில் பிறக்கின்ற குழந்தையாகவோ கூட வரலாம். அதாவது இந்த 3 நட்சத்திரம் இருக்குது பாருங்கள், மிருகசீரிஷம் அஸ்தம் உத்திராட நட்சத்திரம், இது 3 தானே குரு கர்மா. அப்போது உங்களுக்கு மீனராசி குழந்தையோ அல்லது தனுசு ராசி குழந்தையோ பிறக்கிறதாவோ அல்லது உங்களுக்கு கணவனே வந்து அந்த மாதிரி மீனராசியிலையோ தனுசு ராசியிலோ வர மாதிரி இருக்கலாம். இல்லைன்னா இந்த விசாக நட்சத்திரத்துலையோ புனர்பூச நட்சத்திரத்துலையோ வேங்கட சுபானந்த சுவாமியினுடைய புரட்டாதி நட்சத்திரத்துலையோ உங்களுக்கு வந்து கணவனோ மனைவியோ அப்பாவோ அம்மாவோ கூட வரலாம். அவங்களால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அது அந்த மாதிரி அமைஞ்சிட்டா மட்டும் என்ன நடக்கும்னா, அவங்களால ரொம்ப வாழ்க்கையே வெறுத்து வேணான்ற அளவுக்கு அப்பாவாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் வெறுத்து போகிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். அதுக்கப்புறம் அவங்களால ஒரு பின்னாடி ஃப்யூச்சரில் ஆனால் இந்த முதல்ல இது நடந்துடும், முதல்ல வச்சு செஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்களால ஒரு நல்லது நடக்கிற மாதிரி ஆகும். இப்படி ரொம்ப ரொம்ப நெருங்கிய உறவுகளாக இந்த 5 பேரில் வந்தாங்களான்னா, அது வந்து பயங்கரமாக வச்சு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதனால் நல்லது நடக்கும். ஏன்னா இனிமேல் நீங்கள் அதை புரிஞ்சுக்கலாம். நீங்கள் இது வந்து கர்மாவனால் நடக்குதுன்னு இப்படி யாருனா இருந்தால் கூட அவங்கள ஒதுக்காமல் அவங்களால நல்லது நடக்க போகுது. அதனால் அவங்க கூட அந்த ட்ராவல் பண்ணிடணும். நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதை பண்ணிக்கிட்டு அவங்க கூட ட்ராவல் பண்ணிட்டாங்கன்னா உங்களை சரியான பாதையில் தான் நீங்கள் போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தன்றதுக்கும் நான் இது சொல்கிறேன். இது வந்து நீங்கள் அந்த 369 முறை எழுத முடிஞ்சால் எழுதுங்க, இல்லைன்னா 108 முறையாவது அட்லீஸ்ட் எழுதுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு 369ன்றதுல அவ்வளோ உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். அதனால் 108னா ஓகே எழுவீங்கன்னா அப்படியாவது. ஆனால் நான் சொல்கிறேன் அந்த நட்சத்திர நாளில் பண்ணுறது எப்படின்னா, இந்த படத்தையே நீங்கள் நெட்டில் தேடி இந்த குருதோஷம் இருக்கிறவங்க இந்த நெட்டில் தேடினீங்களன்னா அந்த 3 பிக்சரையுமே நீங்கள் லாமினேட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பேப்பர்லையானா அட்டையிலானா அந்த பேர் எழுதி அந்த நட்சத்திரத்தையும் எழுதி வச்சுக்கலாம். ஒட்டசத்திர ராமசாமி சித்தர் விசாக நட்சத்திரம், சத்குரு கனகம்பட்டி பழனிசாமி ஐயா புனர்பூச நட்சத்திரம், ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமி பூரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னு 3 அட்டைங்களில் எழுதி வச்சுக்கிட்டு அதை வந்து 4 பக்கமும் சந்தனம் குங்கெல்லாம் வச்சுக்கிட்டு அதை நீங்கள் வந்து அந்த நட்சத்திர நாள் வரும்போது வணங்குறது வச்சுக்கலாம். தனுசு ராசிக்காரர்களும் மீன ராசிக்காரர்களும் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். அதே சமயத்தில் அவங்கள விட்டு விலகியும் போகக்கூடாது. ஏன்னா அவங்க மூலமாகவே உங்களுக்கு கடவுள் வந்து சில பிரச்சனைகளை கொடுத்து அப்புறம் சரி பண்ணுறதா இருக்கும் அப்படின்றது விஷயத்தையும் நான் இதில் சொல்கிறேன். இதில் இன்னொரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த குரு கர்மாவை கொண்ட இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் மிருகசீரிஷம் அஸ்தம் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் கல்வி வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு கோர்ஸ் சேரணும்னு நினச்சிருப்பீங்க. அந்த கோர்ஸ் இல்லாமல் வேறு உங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத ஒரு கோர்ஸ் சேர மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு யாரோ ஒருத்தர் உங்களை உங்கள் உறவுகள்லேருந்தோ ஏதோ ஒரு தடுத்துருக்கலாம். இல்லை வெளியில் நண்பர்கள் மூலமாகவோ எங்கேயோ ஒன்று தடைப்பட்டிருக்கும். அந்த தடை பண்ண ஆள் யாராக இருக்குன்னு பார்த்தா அந்த உங்களுக்கு தடை செஞ்ச ஆளுனுடைய நட்சத்திரம் என்னவாக இருக்குன்னா, இப்போ நான் சொன்ன அந்த இதுவும் இருக்கும். இந்த 5 பேராக இருக்கும். இந்த 5 இதுங்களை நான் சொன்ன திரும்ப அது சொல்லியிருந்தால் ரொம்ப வீடியோ பெருசாக போகும். இந்த நான் சொன்ன இந்த 5 இது நட்சத்திரங்கள் 3 நட்சத்திரங்கள் 2 ராசி லக்னக்காரர்கள், மீன ராசியும் தனுசு ராசியும் மீன லக்னமும் தனுசு லக்னமும் மற்ற 3 அந்த நட்சத்திரக்காரர்களால் தான் அது நடந்திருக்கும். ஆனால் உங்களுக்கு தெரியாது, அது உங்கள் வீட்டினுடைய பெரியப்பாவோ சித்தப்பாவோ இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்ன நடக்கும்னா, இதை தாண்டி உங்களுடைய ரொம்ப நெருங்கிய உங்கள் ஹஸ்பண்டுக்கோ இல்லை உங்களுடைய குழந்தைக்கே கூட அந்த ஒரு கல்வி விஷயத்தில் முக்கியமாக ஏதோ ஒரு கல்வி விஷயத்தில் நீங்கள் வந்து இதை தான் படிக்கணும்னு நினைக்கிறீங்க. இல்லைனா ஒரு பொண்ணாக இருக்கிறீங்க, நீங்கள் உங்கள் படிப்பே தடைப்படுது.
இப்போ ஒரு பையனாக இருக்கிறீங்க, ஒரு கோர்ஸ் சேரணும்னு நினைக்கிறீங்க, அந்த கோர்ஸ் இல்லாமல் வேறு கோர்ஸ் உங்களுக்கு பிடிக்காத கோர்ஸில் சேரத்துக்கு காரணமாக போகுது. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு பொண்ணாக இருக்கிறீங்க, படிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் உங்களை படிக்க விடாமையே டக்குன்னு கல்யாணம் பண்ணிடுறது, அதுக்கு முக்கியமான உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தாவோ பாட்டியோ சித்தப்பாவோ பெரியப்பாவோ யாரோ ஒருத்தருக்கு காரணமாக இருக்கிறாங்கன்னா, அந்த ஏன்னா அந்த குரு கர்மான்றது வந்து உங்கள் படிப்பு தடைப்படுற மாதிரி, உங்கள் விருப்ப படிப்பு தடைப்படுற மாதிரி ஒன்று நடக்கும். அந்த நடக்கும்போதும் அத நடத்தின ஆளுடைய நட்சத்திரம் அந்த 5 பேரில் ஒருத்தராக இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் நடக்கும். குழந்தை பிறக்கிற காலத்தில் குழந்தை பிறக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முதல் குழந்தை போயிடும். அ ர நிறைய அபார்ஷன்ஸ் ஆகும். குழந்தை பிறக்கிற விஷயத்தில் ரொம்ப பிரச்சனை. குரு கர்மா இருக்கிறவங்களுக்கு புத்திர தோஷம் கொண்ட நட்சத்திரங்கள்னு சொல்லுவாங்க. திருமணம் கூட இன்னும் சொல்லப்போனால் திருமணம் ஒன்று குருதோஷம் உடையவங்க, குரு கர்மா உடையவங்க ஒன்று ரொம்ப சீக்கிரம் கல்யாணம் ஆகும், இல்லைனா ரொம்ப லேட்டாக கல்யாணம் ஆகும். அதே மாதிரி குழந்தை பிறக்கின்ற விஷயத்தில் குழந்தை இல்லாமல் போகிறதுன்றதோ, இல்லை குழந்தை வந்து லேட்டாக பிறக்குதுன்றதோ, அல்லது முதல்ல நிறைய அபார்ஷன்ஸ் ஆகிட்டு பிறக்குதுன்றது இது ஒன்று நடக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் ஒன்று நடக்கும். அது என்னதுன்னா, குரு கர்மாவை கொண்டவர்கள் நீங்கள் வந்து பசங்களை வந்து வளர்க்குறீங்கன்னா, அந்த பசங்கள வந்து ரொம்ப அதாவது 100 பேர் வந்து ஒரு குழந்தைங்கள வளர்க்குறாங்கன்னா, ஒரு மாரி கொஞ்சம் ஈஸியா ஓடி விளையாடுறதுக்கு விட்டுருவாங்க. ஹைஜீனிக் ரொம்ப பார்க்க மாட்டாங்க. எல்லாத்தையும் பாத்திரங்களெல்லாம் ஸ்டெர்லைஸ் அதாவது 1 வயசு 2 வயசு வரைக்கும் தான் இந்த ஸ்டெர்லைஸ் பண்ணி பண்ணுவாங்க. நீங்க வளர்ந்துட்டு கூட நல்லா வளர்ந்துட்ட பின்னாடி கூட அது வந்து ஹைஜீனிக்கா இருக்கணும். அதுக்கு இப்போ அது தனி பாத்திரங்கள வைக்கிறது, கொஞ்சம் அது தடிக்கு விழுந்தாலும் இது பண்ணுறது, அது கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆன இது பண்ணாலும் பண்ணுறது, மற்றவங்க பதறத்தை விட நீங்க அதிகமா பதறுவீங்க. பக்கத்துல எங்கேயாவது தூரத்துல கிணறு எதனா இருந்ததுன்னா, அதுக்கு எதனா நீங்க செலவு பண்ணி பொது கிணறு இருந்ததுன்னா, நீங்க செலவு பண்ணி அதுக்கு மூடி போடலாமான்னு பார்ப்பீங்க. ஏன் சொல்றேன்னா, நானும் அது மாரி என் நட்சத்திரம் இப்போ தான் கண்டுபிடிச்சேன் அது. நான் அந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்கேன். அப்புறம் இதே இந்த 3 நட்சத்திரத்தில இருக்கிறவங்களே ரொம்ப பதட்டப்படுவாங்க குழந்தை இதுக்கு. அவங்க எங்க அங்கிள் ஒருத்தர் இருப்பாரு ரிலேஷன்ல. அவரு கூட "ஏம்மா நீ கடலுக்கு மூடி போடணும்னு சொல்லுவ போலுக்குதே" அப்படின்னுவாரு. அந்த மாரி வந்து மற்றவங்க யாராவது ஒரு வீட்டுக்கு சின்ன வயசுல குழந்தைய கூட்டின்னு போறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்ல இருக்கிற ஜன்னலு எல்லாம் அவங்க போயிட்டு தூங்க வச்சுட்டு போன உடனே குழந்தைய தூங்க வச்சுட்டு, அவங்க வீட்ல இருக்கிற ஜன்னலு, பாத்ரூமு, டாய்லெட்லாம் கழுவிட்டு அவங்க ஜன்னலெல்லாம் ஃபுல்லா தொடச்சிட்டு அப்புறம் எழுப்புறது. அதுக்கு காரணம்லாம் எனக்கு தெரியல. நம்ப அந்த மாரி ஓவரா இருக்கிறோம் அப்படின்னு நெனச்சுட்டேன் நானு. இப்போ இதுக்கும் காரணம் விஷால் அவர்கள் தான். அது மாரி வந்து இப்போ புரிஞ்சுது ஏன் வந்து இந்த குழந்தைங்கள வந்து அவங்க ரொம்ப இந்த குருதோஷம் இருக்கிறவங்க வந்து குரு கர்மா இருக்கிறவங்க வந்து அந்த குழந்தைங்க விஷயத்தில வந்து அத கேர்ஃபுல்லா பார்க்குற விஷயத்தில இருக்கட்டும், அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மற்ற பெரிய பெரிய இதெல்லாம் இருக்கும் உங்களுக்கு. வீடே எதனா பெரிய அமர்க்களமா நடந்துன்னு இருக்கும். அதுக்கெல்லாம் கஷ்டப்பட மாட்டாங்க. ஆனா, அந்த குழந்தைய வந்து எதனா சீக்கிரமா ஸ்கூல்லேருந்து கூட்டின்னு வரலனாலோ, இல்லன்னா அந்த குழந்தை எதனா கொஞ்சோண்டு சும்மா லைட்டா ஹஸ்பண்ட் கூட்டின்னு வரும்போது லைட்டா இடிச்சிச்சுனாலோ, அதுக்கு உண்டு இல்லன்னு பண்ணிடுவாங்க. அதோட பெரிய தப்பே ஹஸ்பண்ட் பண்ணுவாரு. ஆனா, அதுக்கெல்லாம் விட்டுருவாங்க. அந்த குழந்தை விஷயத்தில பயங்கரமான ஒரு அலர்ட்டா இருப்பாங்க. அதுக்கு தான் இப்போ விஷால் சார் ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தாரு. இந்த குரு கர்மா இருக்கிறவங்களுக்கு இப்ப நான் சொல்றேன் இந்த இந்த சித்தர்களை வணங்குறதுன்ற விஷயத்த எனக்காவே அனுபவிச்சு அத நான் புரிஞ்சுக்கிட்டது. அத நான் உங்களுக்கு சொன்னேன். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, குழந்தைங்கள பார்த்துக்கணும். உறவுக்கார குழந்தையோ, எந்த குழந்தையோ ஒரு 2 நாள் பார்த்துக்குங்க, இல்ல 10 நிமிஷம் பார்த்துக்குங்கன்னா, ரொம்ப பார்த்துக்கணும். அது ஆனா ரொம்ப வாலா இருக்கும். அது வந்து ரொம்ப பிரச்சனை குடுக்கும். அதுதான் கர்மா கழியுது. அதனால எக்ஸ்ட்ரீம் பண்ணணும். ஆனாலும் நீங்க அத எப்படியானா பார்த்துக்கணும். அதுதான் அதுக்கான டிப்புன்னு சொல்லியிருந்தாரு அவரு. ஆனா, நான் அந்த மாரி அது எல்லாம் நெறைய இப்ப தான் யோசித்து பார்க்குறேன். நெறைய பார்த்துருக்கேன் அந்த மாரி. நெறைய வந்து ஒரு குழந்தை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, இது என்னோட ஹஸ்பண்டோடைய கசினோடைய குழந்தலாம் கொஞ்ச நேரம் நீங்க பார்த்துங்கோன்னு விட்டுட்டு போனது உள்ளது. அல்லது அடுத்த ஒரு குழந்தைக்கு, இல்ல உறவு குழந்தைக்காக ஏதாவது ஒண்ணு செஞ்சு குடுக்குறதோ, இல்ல அவங்கள ஏதாவது கொஞ்ச நேரம் கவனிச்சுக்கிறதோ, அந்த விஷயங்கள் கடவுள் வந்து குடுத்த வாய்ப்பு. இப்போ தான் புரியுது. அதுக்கு என்ன காரணம்னா, வருஷக்கணக்கா கூட சிலது பண்ணியிருக்கேன். இல்ல ஒரு 9 மந்த்ஸ் பண்ணியிருக்கேன். இல்லன்னா ஒரு 10 நாள் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். நெறைய வெவ்வேறு இடங்கள்ல. அதுக்கு இப்ப என்ன புரியுதுன்னா, அப்ப கடவுள் வந்து நெறைய கடவுள் பக்தி இருந்ததுனால, கடவுளாவே நம்மளுக்கு அந்த வாய்ப்பு குடுத்துருக்கிறாரு. அத குழந்தைங்கள ஒண்ணு அடுத்த குழந்தைங்கள கொஞ்ச நாள் ஒரு 2 மாசம், 3 மாசம் வச்சுக்கொண்டதோ, இல்ல லீவ் சமயத்துல எடுத்துட்டு வந்து விட்டுட்டு பார்த்துக்கின்றதோ, இல்ல ஃபுல்லாவே குழந்தைங்களுக்காக ஏதாவது ஒண்ணு கொஞ்சம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணி, ஒரே ஃபேமிலி ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கிறீங்கன்னா பண்றதோ, அல்லது அந்த மாரி குழந்தைகளை அது அடுத்த குழந்தைகளையோ அடுத்த குழந்தைகள் தான். அடுத்த குழந்தைகள் பார்த்துக்க சொன்னோமானா பார்த்துக்கிறது தான் இருக்கிறதுல பெஸ்ட் பரிகாரம்னு அவர் விஷால் சார் சொல்லியிருந்தார். இப்போ நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா, இந்த குரு தோஷம் என்ற ஒரு விஷயத்துல இது பண்ணும்போது எனக்கு நடந்தது.
அதுலேயும் ஒரு விஷயம் என்னென்னா, புனர்பூச நட்சத்திரத்தில் எக்ஸ்ட்ரீம் கெட்டதெல்லாம் நடந்துட்டு இப்போ இன்னொரு பேட்டர்ன் என்ன நடக்குதுன்னா, ஒரு புனர்பூச நட்சத்திரக்காரர் மூலமாகவே ரொம்ப மனசுக்கு வலி வந்து, அதுக்கப்புறம் அடடா! நம்ம தப்பா நெனச்சுட்டோம் இவங்க நல்லது பண்ணுறதுக்கு தான் நம்ம கூட கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க, அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி ஒரு புனர்பூச நட்சத்திரக்காரருக்கு வேணவே வேணாம். அவங்கள் வாழ்க்கையில நம்ம பார்க்கவே கூடாதுன்ற அளவுக்கு போச்சு, ஒரு புனர்பூசக்காருக்கு. இன்னொரு புனர்பூசக்காரரும் எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அந்த புனர்பூச நட்சத்திரக்காரனால எனக்கு ஃபுல்லாக ஃபஸ்ட்லேருந்தே ஹாப்பி அப்படி நடக்குது. இது ஆச்சரியமா இருக்குது எனக்கு. அதேமாதிரி இன்னொரு புனர்பூச நட்சத்திரக்காரரும் எனக்கு ரொம்ப என் ஃபேமிலியிலே இருக்கிற இன்னொரு புனர்பூச நட்சத்திரக்காரரும் எனக்கு ரொம்ப ஒரு ஃப்ரெண்டு மாரி, ரொம்ப நான் எது வேணாலும் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். அந்த மாரி அவங்க இருக்கிறாங்க. அப்போது அந்த கனகம்பட்டி ஐயாவினுடைய அந்த புனர்பூச நட்சத்திரம் இது விஷயம். அது கடவுளாக பார்த்து என்ன பண்ணிடுறாருன்னா, அந்த சித்தரை நீ வணங்கு, அவரை பற்றியே நீ பேசு யூடியூப்பில், அவரை பற்றியே நீ வந்து ஃபுல்லுன்னா, அவர் விதவிதமாக எனக்கு அந்த காட்சி கொடுக்கறதா இருக்கட்டும், நீ இன்னைக்கு இப்படி தான் பார்க்கணுன்னும், புனர்பூச நட்சத்திர ஆட்களை வச்சே நான் உனக்கு என்னெல்லாம் பண்ணுறேன் பாருன்றதும், அப்படின்னு அற்புதங்களை கனகம்பட்டி ஐயா வந்து பண்ணிக்கிட்டே இருக்காருன்னு சொல்லலாம். ஒட்டன் சத்திரம் ராமசாமி சித்திரம் அந்த விசாக நட்சத்திரத்துக்குரிய இதுவாக இருக்கிறதுனால, அவர் ஒரு விதமான ரொம்ப அதாவது இது நடக்காதுன்றது நடக்கும். அதுதான் உனக்கு மேட்ரு அதில. இதெல்லாம் 100 தடைகள் நடந்திருக்கும். சும்மா நடந்திருக்காது. நான் சொன்ன இந்த ஆப்போசிட் இந்த நட்சத்திரங்கள் இருக்குது பாருங்க, அவங்களால நடத்தப்பட்டது எல்லாமே. அதாவது இந்த ராமசாமி சித்தனுடைய விசாக நட்சத்திரக்காரர்களும், இந்த கனகம்பட்டி ஐயாவுடைய புனர்பூச நட்சத்திரக்காரர்களும், ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமியினுடைய புரட்டாதி நட்சத்திரக்காரர்களும் எனக்கு காலுக்கு கீழே முள்ளு போட்டுது. ஆனால் இந்த சித்தர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போது அந்த முள்ளுலாம் மலராக மாற்றுறாங்க. அந்த முட்களை மலராக மாற்றி கொண்டு இருக்கிறாங்க. அந்த நட்சத்திரக்காரர்களே வராங்க. அந்த நட்சத்திரக்காரர்களையே என்னை மீட் பண்ண வைக்கிறாங்க. ஏன்னா நாங்கள் வணங்குறேன். ஏன் வணங்குறேன்னா, அந்த ஏற்கனவே இருந்த பக்தியும், கடவுள் விஷயமும், யாரையும் மனசு அடுத்தவங்களுக்கு புண்படுத்தாமல் இருக்கிற விஷயமும், ஒதுங்கி 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 யார் எத்தனை பேர் எத்தனை கல் அடித்தாலும் அதை காதில் கேட்டுக்கிட்டு தூரமாக விலகி போயிருந்தனால கடவுள் என்ன பண்ணுறாருன்னா, அந்த நட்சத்திர சித்தர்களை வணங்கும் வாய்ப்பும், அந்த நட்சத்திரக்காரர்களால் தான் எனக்கு நிறைய ஆபத்துக்களும் நிம்மதி இழப்பும் ஏற்பட்டதென்றும், அதே நட்சத்திரக்காரர்களால் என் காலுக்கு கீழே இருந்த முற்களை மலர்களாக மாற்றுகின்ற விஷயங்களையும் நான் பார்க்குறேன். அதனால் நீங்கள் இது வந்து இந்த 3 சித்தர்களை இப்போதைக்கு நான் ஏற்கனவே அனுபவப்பட்டதுனால இப்போதைக்கு பண்ணுங்கள். இல்லைன்னா இதே நட்சத்திரத்தை கொண்ட நீங்கள் ஏற்கனவே 18 சித்தர்களில் இதே நட்சத்திரத்தை கொண்ட வேறு பக்தியாக நீங்கள் இருக்கலாம். நீங்கள் வேறு ஏதோ ஒரு 18 சித்தர்கள்லேயே வர்ற இதே நட்சத்திரத்தை கொண்டவங்க வேறு யாருன்னா இருப்பாங்க. அவங்கள ஆல்ரெடி நீங்கள் கும்பிட்டுட்டு இருக்கதா இருக்கும். அப்போ கூட நான் சொல்கிற விஷயத்தை கவனிங்க. அவங்கள கும்பிட்ட பின்னாடி நல்லது நடந்ததா? அந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க தான் ஆப்போசிட் பார்ட்டிகளாக வந்தாங்களா? அதே நட்சத்திரத்தை கொண்ட வேறு ஒருத்தர் நல்லது பண்ணாங்களா? அப்படின்னு செக் பண்ணி தயவு செஞ்சு நான் சொன்னது நல்லா புரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு, புரிஞ்சுதா? எந்த இடத்துல டவுட் இருக்குது? நான் சொன்னேன் பார்த்தீங்களா நிறைய விஷயம், அந்த குழந்த விஷயத்துலேருந்து, அதுக்கப்புறம் இந்த கல்வி தடை அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி இந்த குரு கர்மானா தனுசு, மீனம் என்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஆசிரியராக இருந்திருப்பாங்க, இல்லைனா நம்மளுக்கு ஒரு குரு ஸ்தானத்தில் வந்திருப்பாங்க பார்த்தீங்களா? ஸ்கூல் டீச்சரோ இல்லைனா யாராவது நம்மளுக்கு ஏதாவது ஒரு வித்தை சொல்லி கொடுத்தவங்களோ இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்களால கூட நமக்கு ரொம்ப நல்லதும், அல்லது அவங்களால கூட நம்மளுக்கு பெரிய பிரச்சனையும் வந்திருக்கும். அதுவும் ஒன்று சைடில் நடந்திருக்கும். இத்தனை சாய்ஸஸ் இருக்குது. அதை நீங்கள் கவனிக்காமல் இருந்திருப்பீங்க. இது நடந்திருக்கும். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, அவர் விஷால் சார் சொன்னதுக்கும் என்ன சொன்னார்னா, இப்படி நடக்குது, அதனால தான் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு மிஷின் எடுத்துன்னு வந்து வச்சு, அது சீக்கிரமாக அந்த பட்டன் தட்டினா, அது சீக்கிரமாக விரைவுபடுத்தி கொள்வதற்கு, அப்படிப்பட்ட மனிதர்களால் நமக்கு நல்லதுகள் நடந்து விடுவதற்கு, அப்படிப்பட்ட மனிதர்களால் தீமை நடந்தாலும் அதை சித்தர்களாக நடத்தட்டும். அதே இது கொண்ட நட்சத்திரங்களை கொண்ட சித்தர்களால் நடக்கட்டும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள நம்ம வணங்கத்தினால அவங்களாலேயே நம்மளுக்கு ஒரு கெட்டது நடக்க போதில்ல, அந்த கெட்டதனுடைய தாக்கத்தை குறைச்சி அதே நட்சத்திரங்களை கொண்ட மனிதர்களை, நல்லது செய்கின்ற மனிதர்களை நம்ம சீக்கிரமாக நம்மளை மீட் பண்ண வச்சு செய்ய வச்சுறதுக்கு, ஒரு விரைவுபடுத்துறதுக்கு அந்த ஒரு நிகழ்ச்சி பிரபஞ்சமாக நேச்சுரலாக நடக்குது. ஸ்லோவாக போகுது. ரொம்ப நேரம் துணி துவைப்போம் ஒரு காலத்தில். உட்காந்துக்கிட்டு துவைச்சி கும்மிக்கி வாஷ் பண்ணி அது நார்மலாக தண்ணியில் அலசி பிழிஞ்சு காய போட்டு. ஆனால் வாஷிங் மிஷின் வந்த பின்னாடி எல்லா ப்ராசஸும் சீக்கிரமாக முடியுது இல்லைங்களா, பக்காவாக ஸ்மார்ட்டாக.
அந்த மாரி இந்த குரு தோஷம் அல்லது குரு கர்மா உடையவர்களுக்கு அந்த விஷயத்தை விரைவுபடுத்தி, சீக்கிரமாக அதை எல்லாத்தையுமே செயல்படுத்தி, அந்த கர்மாக்களை வாஷ் பண்ணுறதுலேருந்து, அந்த கர்மாக்களை காய வைக்கிறதுலேருந்து, அதுக்கப்புறம் அத நல்லா வந்து அந்த இது இப்போ கம்ஃபோர்ட் போட்டு ஸ்மெல்லாக நல்லா வாசனையாக கமகமான்னு சொல்லிட்டு போட்டு, அது சீக்கிரமாக காய வச்சு ஷெல்ஃபுக்கு வர்ற அளவுக்கு குயிக்காக நடத்துகின்ற ஒரு விஷயமாக தான் இந்த நான் போற இந்த சீரிஸு. இது ஃபஸ்ட்டு பார்ட்டு குரு தோஷத்துக்கு போட்டேன். அடுத்தது வந்து வேறு எந்த எனக்கு மெயினாக இப்போ தோணுதோ, புதன் கர்மாவா அல்லது சந்திர கர்மாவான்றத அதுக்கு அடுத்தது போடுறேன். ஆனால் நான் சொன்னது என்ன புரிஞ்சுது அப்படின்றது இல்லாமல், உங்களை சுற்றி என்ன நடந்தது, நீங்கள் நல்லா கண்டுபிடிச்சி உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து என்ன பிரச்சனையாக இருந்தது, அவங்களுடைய நட்சத்திரங்கள் என்ன ஆமாம்ன்றதா, இப்படி அவங்களால இவ்வளோ கெட்டது நடந்துக்குதுன்னா, இல்லை அவங்களால இவ்வளோ நல்லது நடந்துக்குதுன்னா, நீங்கள் வந்து பெயர் ஊர் குறிப்பிடாத கூட நீங்கள் அந்த நிகழ்ச்சிகளை மட்டும் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் போடுங்க அப்படின்னு சொல்கிறேன். அது இன்னும் எனக்கு பூஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க் யூ ஆல்.